ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம், ஃபார்முலா மெத்தடில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எந்தெந்த சம்ஸுக்கு ஃபார்முலா மெத்தடில் அப்ளை பண்ணணும், எந்த சம்ஸ்லாம் ஈஸியாக நம்ம எளிய முறையில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கூட்டு வட்டி சரிங்களாப்பா, தனி வட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சம்மையும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் கூட்டு வட்டி தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில சம்ஸ் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் ஒரு 3 ஃபார்முலா கண்டிப்பாக இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபார்முலாவே நமக்கு கொஷின் அப்படிங்கிறத கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி காண்பதற்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100. ஸோ இந்த இடத்துல N, ஸோ இந்த இடத்துல அசல் P இன்ட்டு Pனா நமக்கு தெரியும், ஆல்ரெடியே பார்த்தாச்சு அசல். ஸோ R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். ஸோ N அப்படிங்கிறது காலம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடியே தனி வட்டியில் பார்த்து அதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி அப்படின்னா அதற்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஸோ எதுவுமே இல்லை, கீழே இங்கே 200 போடுறீங்க. ஸோ P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 200. ஸோ ப்ராக்கெட்டில் என்னது 2N அப்படிங்கிறது போடணும். ஸோ அரையாண்டுக்கு 2N. இதே போல் காலாண்டுக்கு வந்துச்சுன்னா காலாண்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு? 4 காலாண்டு. ஸோ அதனால் 400 இந்த ப்ராக்கெட்டில் ஸ்கொயரில் நமக்கு 4N அப்படிங்கிறது போடுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 ஹோல் பவர் N. சரிங்களா? அரையாண்டுன்னு வந்துச்சுன்னா 2N, காலாண்டு அப்படிங்கிறது வந்துச்சுன்னா 4N அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் 2 விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி சார் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறது கூட்டு வட்டியில் பேசிக்காக சம் கேட்டால் இந்த ஷார்ட்கட் மெத்தடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் மெத்தடில் நமக்கு 2 இதுதான் கேட்பாங்க. ஸோ 2 வருடத்திற்கு கூட்டு வட்டி என்ன, 3 வருடத்திற்கான கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ இப்போ கூட்டு வட்டி 2 வருடத்திற்கான கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2-1 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கணும். ஸோ நான் இதில் சம் வரும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். 2-1 மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 2 மெத்தடு 2-1 மெத்தட், 2 வருஷம் வந்தால் 2-1. ஸோ இப்போ அதே போல் கூட்டு வட்டியில் 3 வருஷம் வந்தால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 3-3-1. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா போதும். எல்லா சம்முமே பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் அப்படிங்கிறது இது ஒரு பர்சன்டேஜ் மெத்தட் தான். சரிங்களாப்பா? 2 வருஷம் கூட்டு வட்டியில் கேட்டால் 2-1, 3 வருஷத்தில் கேட்டால் 3-3-1. இதை கண்டிப்பாக உங்கள் நோட்டில் செகண்ட் பேஜில் எழுதி வச்சுருக்கணும். சரிங்களாப்பா? சார் இப்போ 1 வருடம் கேட்டால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 1 வருடம் கேட்டாங்கன்னா அரையாண்டுக்கு அப்படிங்கிறதான் கேட்பாங்க. ஸோ அரையாண்டுக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை காலம் இருக்குது? ஸோ 2 இருக்கும். அப்போ 2-1 அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்ம சம்மை வரும்போது ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம டீட்டெயிலாக என்ன செஞ்சுக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்குள்ளே போயிடுவோம். ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக ஒரு சம் பார்க்கும்போது அசல் நமக்கு 10,000 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R இஸ் ஈக்குவல் டு 5%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அசல் என்ன செஞ்சுக்கணும், அசல் 10,000. இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் 2 வருஷம்னா என்ன சொன்னேன், அசல் 10,000 என்ன செஞ்சுக்கணும் அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ 2 வருஷம்னா 2-1 மெத்தட் அப்படிங்கிறத போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் இதை ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? 2-1 2 வருஷம் அப்படின்னா என்ன சொன்னேன், 2-1 மெத்தடு. ஸோ அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 5%. ஸோ இதை தான்ப்பா நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். சரிங்களாப்பா? இப்போ 5%. ஸோ இப்போ 2-1 மெத்தட். ஸோ இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் இருக்கிறது.
ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது சால்வ் பண்ணால் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு 5 சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கண்ணை மூடிட்டு சீக்கிரமாக ஆன்சரை போட்டு போயிடலாம். ஆப்ஷன் வச்சியும் கூட்டு வட்டிக்கு நிறைய சம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ 5% 10,000ல் 5% எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 5% என்ன பண்ணுவோம், 5க்கு கீழே 100 இன்ட்டு 10,000 அப்படிங்கிறத என்ன செய்வோம் போடுவோம். ஸோ அப்போ 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ 500 அப்படிங்கிறதா நமக்கு 10,000ல் 5%. ஸோ இப்போ ஈஸியாக இதை எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னா 10,000 10% வேணால் 1 0 அடிச்சுக்கலாம். ஸோ அப்போ 10% 1000. அப்போ 1% எவ்வளோன்னா 100 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. 1% 2 0 அடித்தா 1% கிடைக்கும், 2 0 அடிச்சிட்டா 1% கிடைக்கும். ஸோ 100 ரூபாய் அப்படிங்கிறது 10,000ல் 1%. நமக்கு தேவை 5%. அப்போ 5 × 100 500. சரிங்களாப்பா. ஸோ தெரியாதவங்க இப்படி போட்டும் போடலாம். ஸோ தெரிஞ்சவங்க டைரெக்டாகவும் நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 10,000 மறந்துடணும். இப்போ இந்த 500ல் எத்தனை பர்சன்டேஜ், 5% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களாப்பா. இப்போ 5/100 இன்ட்டு என்னது 500ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும். அப்போ 500. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 5 எவ்வளோ 25. ஸோ இப்படியே பாருங்கள், 1 0 அடிச்சிட்டிங்கன்னா இது 10%, இன்னொரு 0 அடிச்சிட்டா 1%. 5னா 5% எவ்வளோ 25. அவ்வளோதான்ப்பா. ஸோ மேலே இது ரெண்டையும் பெருக்கிறோம், இது ரெண்டையும் பெருக்கி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர். 2 எவ்வளோ 10 1000 ஓர் 25 25. இதை ஆட் பண்ணால் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ அப்போ 1025 என்பது தான் இந்த கொஷினுக்கான விடை, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆன்சர் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், போக போக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். மீண்டும் ஒரு முறை நான் இந்த மெத்தடை சொல்லித்தரேன், யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு சரிங்களா, P இன்ட்டு 1 + R / 100 N. ஸோ N என்னது 2. அப்போ எத்தனை டைம் போடணும், 2 டைம்ஸ் போடணும் அப்படிங்கிறது தெரியும். அசல் என்னது 10,000 ரூபாய் இன்ட்டு 1 + R என்னது 5 5 100 N என்னது 2. ஸோ அப்போ 2 டைம் போடணும். ஸோ அப்போ என்னது 10,000 இன்ட்டு 105 / 100 இன்ட்டு என்ன செய்யணும் 105 / 100 அப்படிங்கிறது போடணும். ஸோ இப்போ என்ன செய்கிறோம், 4 0க்கு 4 0 கேன்சல். அப்போ 105 105 என்ன செய்கிறோம் பெருக்கிறோம். 105 105 பெருக்கணும் அப்படின்னா 5 25 2 5 0 0 0. அப்போ 5 0 1. ஸோ அப்போ ஆன்சர் 5 2 10 1 1. ஸோ அப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது மொத்த தொகை, இப்போ நம்ம கிடைச்சது மொத்த தொகை 11,025. ஸோ நமக்கு அசல் எவ்வளோ 10,000 ரூபாய். ஸோ அந்த 10,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது 5 2 0 1. ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 1025. ஸோ ரெண்டுமே சேமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணணும், இதுக்கு கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும், பர்சன்டேஜில் எப்படி போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த 2 மெத்தடில் எது ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய சம்முக்கு இந்த மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப டிலே ஆகும். நம்ம இந்த ஆன்சர் வந்தோடனே இது கூட்டு வட்டி நினச்சி போட்டுருவோம், ஆனால் இது மொத்த தொகை, இதிலேருந்து இந்த அசலை கழிச்சா தான் நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா. ஸோ இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தடையை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ஸோ ஓகேப்பா, இப்போ நம்ம செகண்ட் சம். ஸோ அசல் வந்து 20,000, பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வருடம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தட் படி ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அசல் நமக்கு தெரியும், ஸோ 20,000 அப்படிங்கிறது தெரியும். ஸோ 3 வருஷம்னா என்ன சொன்னால் 3-3-1 மெத்தட். ஓகே. ஸோ இப்போ 10%. ஸோ 20,000ல் 10%னா என்ன சொன்னேன், ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2,000. ஸோ இதில் 2,000ல் 10% எவ்வளோ, ஒரு 0 அடிச்சிட்டா 200 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த 200 10% ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டா 20 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
ஸோ என்ன செய்யணும், இதை பெருக்கல் மல்டிப்ளிகேஷன். ஸோ பெருக்கணும். 2 எவ்வளோப்பா 6, 6000. ஸோ 2 6, 600. அடுத்தது 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆன்சர் 0, 2, 6, 6. ஸோ 6620 என்பதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக அமையும். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. சால்வ் பண்ணிட்டீங்க, 2 டைம் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், ஆன்சராக போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபார்முலா மெத்தடுக்கு இந்த சம்மை நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, அப்போ ஸோ இப்போ நமக்கு ஒரு வருட காலத்தில் வட்டி, சரிங்களா, ஒரு வருட காலத்தில் அசல் நமக்கு தெரியும். ஸோ 20000 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது 10 அப்படின்னா 100 என்ன செய்யணும், 3 வருஷத்துக்கு போடணும், 3 டைம் போடணும். அப்போ 100 இந்த சைடு 1 + r/100. அப்போ 110 / 100 இன்ட்டு 110 / 100 இன்ட்டு 110 / 100ன்னு போடணும். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோ எல்லாமே கேன்சல். ஸோ அப்போ இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல். 11 11 121. ஸோ 11 2 எவ்வளோ 22, 11 2 22. ஸோ அப்போ நமக்கு இது கிடைக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 2 2 4 2, அதே போல் 2 4 2, சரிங்களாப்பா. இப்போ 2 6 6 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ 26620 அப்படிங்கிறது மொத்த தொகை. அதுலேருந்து அசலை கழிக்கணும். ஸோ 20000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0 2 6 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 6620, 6620. ஸோ அங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக இருந்தாலும் இந்த மெத்தட்லேயே போட்டுக்கோங்க, அந்த மெத்தட் ஈஸியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஆனால் எக்ஸாமில் போயிட்டு இந்த மெத்தடில் போடுறதா இல்லை அந்த மெத்தடில் போடுறதான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இப்போவே ஸ்டாண்டர்டாக ஒரு மெத்தடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களாப்பா. ஸோ இப்போ ஆர்எஸ் அகர்வாலுக்குரிய ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஷின். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ 6250க்கு ஸோ வருடத்திற்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 8% வட்டி. இதில் 2 வருட கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அரையாண்டு காலாண்டு இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணாலே நமக்கு தெரியும் 2-1 மெத்தட். ஸோ நமக்கு தெரியும் 2-1 மெத்தடில் போடுங்க. 6250. ஸோ 2 1. ஸோ அப்போ பர்சன்டேஜ் 8% அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே 2 ஜீரோ இல்லை, இதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். 8 / 100, பர்சன்டேஜ் கீழே 100. அப்போ மொத்த தொகை எங்கே இங்கே போடணும், 6250. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ 4 2 4 2 8 I 2 10, 4 5 5, மீதி 1 2 5 10, I 5 25. அப்போ 125 இன்ட்டு 4, I 20 0, மீதி 2, 4 2 8 9 10க்கு 0, மீதி 1 1 4 4 1 5. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 500 அப்படிங்கிறது ஸோ நமக்கு கிடைக்கிது, 500 கிடைக்கிது. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம், 500ல் 8% எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ 1%, ஸோ 10% எவ்வளோ 50. ஸோ இன்னொரு ஜீரோ அடிச்சிட்டா 1% 5. அப்போ 8% எவ்வளோ 8 5 40. அவ்வளோதான்ப்பா. ஸோ இதுக்கான என்ன பண்ணணும், பெருக்கணும். I 2 எவ்வளோ 10, 1000 ஒரு 40 கூட்டினா 0 1 4. ஸோ அப்போ 1040 என்பதுதான் ஸோ இந்த கேள்விக்கான விடையாக அமையும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த எளிய முறையில் ஷார்ட்கட் மெத்தடில் போட்டலாம். ஸோ இதையே நம்ம ஃபார்முலா மெத்தடில் இந்த ஒரு சம்முக்கு மட்டும் ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், சரிங்களாப்பா. ஸோ ஃபார்முலா மெத்தட் என்னங்க, அசல் 62 50, சரிங்களா, இன்ட்டு 100, சரிங்களா. 100ஓட 8 சேர்த்துனா 108. எத்தனை வருஷம் போடணும், 2 வருஷம். அப்போ 2 டைம் போடணும். 108/100 இன்ட்டு 108 / 100 அப்படிங்கிறது போடணும், சரிங்களாப்பா. இப்போ என்ன செய்யலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஸோ 5ஆம் ஆப்பிள் அடிச்சிங்கன்னா 125. அடுத்து என்னது 2 5 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 2ஆம் ஆப்பிள் அடித்தா 4 2 I 2 10 4 2 8 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது 5ஆம் ஆப்பிள் அடித்தா என்னது 2 5 10 I 5 25. இது
ஓரஞ்சு 5 2 5 10. ஸோ மீண்டும் 5 அடித்தா 5 25 4 5 20 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது 4ஆல் அடிங்க. 2 8 மீதி 2 இருக்கும். 7 28. சரிங்களா? அப்போ 5 54 27 இதெல்லாமே என்ன செய்யணும்? பெருக்கணும். சரிங்களா? 7 28 8 மீதி 2 7 5 35 36 37 4 2 8 2 10. ஸோ அப்போ 8 2 15 கஞ்சி மீதி 1 4 1. ஸோ இந்த 1458 இன்ட்டு 5ஆல் பெருக்கணும். 8 5 40 0 மீதி 4 5 25 29 மீதி 2 5 20 22 2 மீதி 2 ஓரஞ்சு 5 6 7. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குது? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 7290 அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. இது வந்து என்னது? மொத்த தொகை. இப்போ அசல் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். 62 50 அப்படிங்கிறத மைனஸ் பண்ணால் 0 4 0 1. ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் 1040 அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. சரிங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு மொத்த தொகையை கண்டுபிடிச்சி மொத்த தொகையிலேருந்து அசலை என்ன செய்யணும்? கழிச்சா தான் நமக்கு கூட்டு வட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸாக போகுது. அதற்காக தான் சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். 2-1 மெத்தட். 2 வருஷம் 2 வருஷம்னா 2-1 மெத்தடில் ஈஸியாக நமக்கு பர்சன்டேஜ் ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த மெத்தடில் என்ன பண்ணிக்கோங்க? சால்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வரும். சொல்லும்போது லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஷினை பார்த்துட்டு நீங்களே சால்வ் பண்ணி பெருக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் அப்படிங்கிறது ஸோ எல்லாருக்குமே வரும். சரிங்களாப்பா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ பாருங்கன்னா அசல் 5000த்திற்கு ஒரு வருடத்திற்கு 12% வட்டியில் அரையாண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அரையாண்டுக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். P × 1 + R / 200. ஸோ ஹோல் பவர் என்னது? 2n அப்படிங்கிறது ஸோ எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அரையாண்டுக்கு. ஸோ ஃபார்முலா படி போடுறவங்க இந்த ஃபார்முலா வச்சு ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் எளிய முறையில் எப்படி சார் போடலான்னா, ஸோ அசல் நமக்கு என்னன்னு தெரியும்? 5000 அப்படிங்கிறது தெரியும். சார் இங்கே ஒரு வருடத்திற்குன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்குன்னு கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்கும்? 6 மாதம் ஒரு அரையாண்டு, அடுத்த 6 மாதம் ஒரு அரையாண்டு. ஸோ அப்போ காலம் என்னது? 2 வருஷம். சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை அரையாண்டு? 2 அரையாண்டு. அப்போ காலம் என்னது? 2-1 மெத்தட். சரிங்களா? ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அரையாண்டுக்கு 2-1. ஸோ அரையாண்டுன்னு கொடுத்துட்டனால நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் இந்த பர்சன்டேஜை என்ன செய்யணும்? /2 அதை பாதியாக்கணும். ஒரு வருஷத்துக்கு 12%. அப்போ அரை வருஷத்துக்கு சரிங்களா? ஒரு வருஷத்தில் 2ஆவது பிரிச்சுப்போமா? ஸோ அப்போ 2ஆக பிரித்தோம்னா 6%. அவ்வளோதான்ப்பா. இந்த இடத்துல 12% போட்டிருக்கூடாது. அரையாண்டுக்குன்னு கேட்டிருக்கிறதுனால அதை அப்படியே அரையாக்கிடுறோம். ஸோ பாதியாக்கிடுறோம். 6% சால்வ் பண்ணால் சிம்பிளாக ஆன்சர் போட்டலாம். ஃபஸ்ட்டு செம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை ஃப்ரேம் பண்ணாலே ஈஸியாக ஆன்சர் போட்டலாம். ஸோ இப்போ 6% பாருங்கள். 10%னா ஒரு 0 அடிக்கிறோம். ஸோ அப்போ 1%னா 2 0 அடிக்கிறோம். 1% 50னா 6% எவ்வளோ? 6 எவ்வளோ? 30. அப்போ 300 அப்படிங்கிறது நமக்கு என்னது கிடைக்குது. ஸோ இதில் பாருங்கள் 10%னா ஒரு 0 அடிக்கிறோம். 1%னா 2 0 அடிக்கிறோம். ஸோ அப்போ 1% 3 அப்படின்னா 6% எவ்வளோ? 6 3 பேருக்குங்க 6 18 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ என்ன செய்யணும்? மேலே கீழே பெருக்கணும். 3 2 6. அப்போ இங்கே என்னது? 18 இருக்குது. ஸோ அப்போ கூட்டுங்க. 8 1 6. ஸோ இதுக்கான ஆன்சர் 618. ஸோ சம்மை மட்டும் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் கூட்டு வட்டிக்கு ஆன்சர் போட்டு போயிடலாம். இதையே நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போனீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் நமக்கு டைம் தேவைப்படும். நமக்கு தேவை எப்படி கேட்டாலும் கொஷினுக்கு ஷார்ட்கட் மெத்தடாக இருந்தாலும் சரி, எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவை ஈஸியாக ஆன்சர் போடணும், சீக்கிரமாக போடணும், ஸ்பீடாக சால்வ் பண்ணணும், அந்த டைமிங்குள்ளே முடிக்கணும். அதை தான் நமக்கு மேக்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ஸோ ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் அந்த சம்முக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷார்ட்கட் மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம்குள்ளே போயிடுவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கும்போது காலாண்டுக்கு ஸோ எப்படி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பாருங்கள் அசல் ஸோ போன சம் 5000, இந்த சம் 50,000த்திற்கு ஒரு வருடத்திற்கு 12% வட்டியில் 6 மாதங்களுக்கு காலாண்டுக்கு கிடைக்கும் வட்டி என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் 12% வட்டியில் அவங்க கேட்குறது என்னது 6 மாதங்களுக்கு காலாண்டுக்கு கிடைக்கும் வட்டி. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் காலம் எவ்வளோ 6 மாதம் அப்படிங்கிறது நமக்கு. ஸோ 6 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது? ஸோ 6 2ஆக பிரித்தா அப்போ 2 காலாண்டு இருக்குது. ஸோ ஒரு 3 மாதம் இன்னொரு 3 மாதம், அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது? ஸோ மொத்தம் 4 காலாண்டு, 3 3 3. ஸோ 6 மாதத்துக்கு எத்தனை 2 காலாண்டு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை 2 வருஷம். அசல் எவ்வளோ 50,000. அசலை முதல் எடுத்து எழுதுங்க. காலம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷம் கிடையாது, ஒரு வருடத்தில் 12% வட்டிலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்குறது என்ன 6 மாதங்களுக்கு கூட்டு வட்டி மட்டும் காலாண்டுக்கு என்ன அப்படின்றது கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியும் கொஷினில் உங்களுக்கு குழப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஷினை தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ அப்போ காலாண்டுக்கு 6 மாதத்துக்கு எவ்வளோ 2 வருஷம் 2 1 அவ்வளோதான்ப்பா. ஸோ காலாண்டுனா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா என்னது 12% ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு டிவைடட் பை 4. 1 நாங் 4, 2 நாங் 8, 3 நாங் 12. அப்போ 3% அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதில் காலாண்டுக்கு. அரையாண்டுக்குன்னா 12 டிவைட் பை 6. அப்போ என்னது 2%. சரிங்களாப்பா? சரி 12 டிவைட் பை 2 சரிங்களா டிவிஷன். ஸோ அப்போ 12% 4ஆல் டிவைட் பண்ணால் 3%. இந்த இடத்துல என்ன போடணும் 3%. அவ்வளோதான்ப்பா. கொஷினை ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃப்ரேம் பண்ணிட்டா ஆன்சரை ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஒரு 10% 5000, 1%னா 2 0 அடிச்சிடலாம். அப்போ 1% 500, 3% எவ்வளோ 5 அப்போ 1500 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் அப்படியே பாருங்கள் 2 0 அடிச்சிருங்க. 1% 15, 3% 5 45 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 1500 எவ்வளோ 3000. 3000 ப்ளஸ் 45 3045 என்பதுதான் நமக்கான விடையாக அமையும். இதே செம்ம ஃபார்முலா மெத்தடில் என்னது நமக்கு ஃபார்முலா P × 1 + R டிவைட் பை 400 ஹோல் பவர் 4n. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் நம்ம செம்ம புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண இந்த மெத்தடில் போட்டோம்னா 2 நிமிஷத்தில் ஆன்சர் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் போட்டுடலாம். இந்த மெத்தடில் ஷார்ட்கட் மெத்தடில் போடுறதுக்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? உங்களுடைய மைண்டு உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு சம்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ ஓகேப்பா. ஸோ இந்த சம் பாருங்கள். ஸோ இந்த சம்மையும் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக குழப்பமாக இருந்தது. ஸோ நார்மல் மெத்தடில் ஈஸியாக உங்களுக்கு இந்த சம்மை நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ அசல் 10,000 ரூபாய்க்கு வருடத்திற்கு 10% கூட்டு வட்டியில் 2 வருடம் 3 மாதங்களுக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேட்டாங்க. சரிங்களா? 2 வருஷம்னா 2-1 மெத்தடில் போட்டுருவோம். ஸோ இப்போ 2 வருடம் 3 மாதங்களுக்கு எவ்வளோ சார் கூட்டு வட்டி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா மெத்தடில் போடும்போது அசல் என்னது 10,000, அசல் 10,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு என்ன பார்க்கலாம் 2 வருஷத்துக்கு பார்ப்போம். இப்போ 2 வருஷம்னா என்னதுப்பா இதை 100 வச்சு கூட்டிக்கிட்டு 2 டைம் போடுவோமா. அப்போ 110 டிவைடட் பை 100 இன்ட்டு 110 டிவைடட் பை 100. சார் எப்படி சார் 110 வந்துச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. என்னது அதுதான் ஃபார்முலா இருக்குது. P × 1 + R டிவைடட் பை 100. ஸோ P × 1 + R எவ்வளோ 2 டிவைடட் பை 100. சரிங்களா? R எவ்வளோ சாரி 10 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ண 2 வருமா. அப்போ இங்கே என்ன 100 மேலே போயிடும். அப்போ 110/100 2 டைம் போடணும் ஸ்கொயர்னா இன்னொரு 110/100. ஸோ இதை தான் நான் ஈஸியாகவே இந்த இடத்துல போட்டேன்.
சார் இப்போ 2 வருஷத்துக்கு போட்டாச்சுங்க சார். இந்த 3 மாதங்கள் அப்படிங்கிறதுக்கு சார் என்ன சார் பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? ஸோ 12 மாதங்கள் நமக்கு தனி வட்டியில் போட்ட அதே மெத்தட். ஸோ மாதங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்னது 3/12 அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல போட்டுக்கிறோம். ஸோ அப்போ 4 4 12 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அப்போ 1/4. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இந்த இடத்துல போடணும். இந்த பர்சன்டேஜை இந்த இடத்துல என்ன செய்கிறோம், பெருக்கிக்கிறோம். ஸோ இந்த வட்டி விகிதத்தை பெருக்கிக்கிறோம். ஹிண்ட்டு 10 அப்படிங்கிறத ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த 3 மாதங்களுக்கு கூட்டு வட்டியில் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெப்பை மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ இதை அடிங்க 2 4 I2 10. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண அதில் 2.5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல தேவையான விடை. ஸோ இதை என்ன செஞ்சுக்கிறோம், 100 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணால் 102.5 /100. இந்த 3 மாதங்களை ஃப்ரேம் பண்ணுறது மட்டும்தான் இந்த சம்மில் ட்விஸ்டடு. என்ன செய்கிறோம், 3/12 போடுறோம். ஸோ அடிச்சுன்னா ஒரு விடை கிடைக்கும். அதோட அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை என்ன செய்கிறோம், பெருக்கி இந்த இடத்துல சால்வ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் மெத்தடில் என்ன செய்கிறோம், 100 ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இந்த ஸ்டெப்பை என்ன செய்கிறோம், கொண்டு வந்துடுறோம். இந்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம். சரிங்களாப்பா? இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம், 4 0க்கு 4 0, இந்த 2 0க்கு இந்த 2 0, 11 11 எவ்வளோ, 121 இன்ட்டு 102.5. ஸோ இப்போ இதை பெருக்குங்க. 5 I2 10க்கு 0 மீதி 1, 1 5 5 1 6. ஸோ 2 2 2 4 2. ஸோ அடுத்து என்னது 0 0 0. ஸோ அடுத்தது 1 2 1. ஸோ இப்போ ஃபைனலி 5 2 6 4 10க்கு 0 மீதி 1 4 12 1. ஸோ அப்போ கிடச்சிருக்கக்கூடிய மொத்த தொகை, ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம், 12 402.5. அசல் எவ்வளோ, 10,000. 0 0 0.0. ஸோ 5 2 0 4 2. ஸோ இதற்கான விடை ஆர்எஸ்ஆர் புத்தகத்தில் இருக்கிறபடி இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்த ஆன்சரும் அதில் கொடுத்துருக்க ஆன்சரும் சரி. 2402.5 என்பது சரியான விடை. என்ன சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது சார் கூட்டு வட்டி அப்படின்னு என்ன செய்ய நினைக்கக்கூடாது. போட 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 ஈஸியாக வந்துடும். ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு வட்டியில் ஃபார்முலா மெத்தடில் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே 3 மாதங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ எளிய முறையில் கண்டுபிடிச்சா கொஞ்சம் குழப்பம். ஸோ அசல் நமக்கு தெரியும் 10,000. ஸோ நமக்கு P × 1 + R / 100 அது போட்டால் 2 வருஷத்துக்கு 110/100 இன்ட்டு 110/100 அப்படிங்கிறத போடுறோம். இந்த 3 மாதத்தை நம்ம தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னால 3 / 12 ஹிண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இந்த சைடு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 1 3 4 12. ஸோ 2 4 I2 10. ஸோ இதில் பாதி 2.5. ஸோ இதை என்ன செய்கிறோம், 100 ஆட் பண்ணுறோம். அப்போ 102.5 / 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர். சரிங்களாப்பா? கொஷினை ஃப்ரேம் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். ஸோ உங்களுக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். 3ஐயும் ஆன்சர் போட்டு நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தட்லேயே நீங்கள் போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆண்டு வட்டி 12% 25,000 கூட்டு வட்டி 3 வருடங்களுக்கு எவ்வளவாக இருக்கும்? ஸோ 3 3 1 மெத்தடில் போடுங்க. ஸோ அதே போல் அரையாண்டுக்கு 20% 15,000 அசலுக்கு 1 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி. ஸோ அரையாண்டுக்கு 1 வருஷத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அதே போல் 8,280 அசலுக்கு 10% வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ கூட்டு வட்டி அப்படிங்கிறத ஸோ நீங்கள் கீழே ஆன்சரை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களாப்பா? ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் 25க்கு 22 கேள்விகளுக்கு மேலே சரியாக விடையளிக்க முடியும். சரிங்களாப்பா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டு வட்டியை பொறுத்தவரையும் நான் சொன்ன சிம்பிள் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு பர்சன்டேஜில் போட வரல அப்படின்னா ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா மெத்தட்லேயே போட்டுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோவில் ஒரு 8-9 சம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ ரொம்ப நிறையா சம் கொடுத்து உங்களை நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்க விரும்பலை. ஸோ கொஞ்சமாக பொறுமையாக போகலாம். சரிங்களாப்பா? ஒரு 5 சம் பார்த்தாலும் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த சம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களாப்பா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.